ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம அதை கேர் பண்ணி பார்க்குறவுடைய விஷயங்களும் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரு குழந்தை ஆணா இருக்கலாம், இன்னொரு குழந்தை பெண்ணா இருக்கும். பட் ஒரே டைமில் அது வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த மாதிரி வளரும்போது தான் நிறைய பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் ரெண்டு குழந்தையும் ஒட்டி இருக்கலாம். மோனோகோரியானிக் ட்வின்ஸ்ல காம்ப்ளிகேஷன் அதிகம். ஹை ரிஸ்க் விஷயங்கள், அதாவது நிறைய டிராவல் பண்றது, வெயிட் லிஃப்ட் பண்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது. மோஸ்ட்லி வந்து ப்ரீடம் லேபருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் சிங்கிள் டெலிவரியை கம்பேர் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு மூச்சு திணறலோ மற்ற ப்ராப்ளமோ வரலாம். நம்ம எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இந்த டெலிவரியவே நம்ம வந்து பண்ணணும். ஆப்ஸ்டிஷியன் இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்களும் ஹெல்ப்புக்கு இருப்பாங்களா, அதுக்குள்ளேயே செட்டப் இருக்கிற ஹாஸ்பிட்டலா, இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிற இடத்துல டெலிவரி பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. I am Dr. Elarasi, gynecologist, laparoscopic specialist, ART specialist, Mahalakshmi Multi-Specialty Hospital, Maha Fertility Center, Ulundurpettai. Twin pregnancy நிறைய எல்லாருக்குமே ஆசை தான். ரெட்டை குழந்தையா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி வர்றது, அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுக்கிறாங்கன்னு இப்போ எல்லாம் ரீசெண்டாக நியூஸஸ்லாம் வர்றது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ட்வின்ஸ் இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை வரும். அதை பற்றியான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ட்வின் ப்ரெக்னென்சி எப்படி உருவாகுது. அதாவது எல்லாருக்கும் ஒரு டைமில் ஒரு கருமுட்டை உருவாகி, அதாவது ஒரு விந்து ஒரு கருமுட்டை சேர்ந்து அது ஃபெர்டிலைஸ் ஆகி அது கர்ப்பப்பைக்கு வந்ததுன்னா அது ஒரு கருவாக மாறும். இதுவே அந்த டைம்லேயோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சோ அப்படி உருவாகுது, அப்படி அதாவது ஒரு கருமுட்டை ஒரு விந்து, இன்னொரு கருமுட்டை இன்னொரு விந்து, ரெண்டும் ஃபெர்டிலைஸ் ஆகி ரெண்டுமே கர்ப்பப்பையில் வந்து ரெண்டுமே இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ட்வின் ப்ரெக்னென்சியாக வளரும் உங்களுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிசிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டைகோரியானிக் டைஅம்னியாட்டிக் ட்வின்ஸ், அதாவது அந்த குழந்தை ரெண்டு ஆம்னியான் ரெண்டு பேக்கில் இருக்கும், ரெண்டு நஞ்சு கொடி இருக்கும், ஸோ செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கு பேர் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. அதாவது ஒரு குழந்தை ஆணாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை பெண்ணாக இருக்கலாம், இல்லை ரெண்டு குழந்தையும் ஆணாகவும் இருக்கலாம், ரெண்டு குழந்தையும் பெண்ணாக இருக்கலாம். ஆனால் இது ரெண்டும் வெவ்வேறு டைமில் ஃபெர்டிலைஸ் ஆகி அது வந்து கர்ப்பப்பையில் வந்திருக்கும். ஸோ ரெண்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. பட் ஒரே டைமில் அது வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிக்குது. இது ஒன்று தானே ஒழிஞ்சு அதை ரெண்டையும் வந்து ரெண்டு கருவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டைகோரியானிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மோனோகோரியானிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரெண்டு குழந்தையும் பாயா இருக்கலாம், இல்லை ரெண்டு குழந்தையும் கேர்ளா இருக்கலாம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த கரு ஒரு விந்து சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகி அதுக்கப்புறமா விதின் ஒரு சம் ஹவர்ஸ்க்குள்ளார இது ரெண்டு கருவா மாறுது அப்படின்னா அது வந்து மோனோகோரியானிக் ட்வின்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஐடென்டிக்கலாக தான் இருப்பாங்க இந்த ட்வின்ஸ். ஸோ இது வந்து பிரிஞ்சு ரெண்டு கருவா பிரிஞ்சு வந்து கர்ப்பப்பையில் வர்றதுனால ரெண்டு கருவா உருவாகும். பட் அதுக்கான பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா பிளசண்டா நஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். சில நேரம் அந்த ஆம்னியாட்டிக் சாக்குன்னு சொல்றது ரெண்டாவும் இருக்கலாம், இல்லை ஒரே ஆம்னியாட்டிக் சாக்லேயே வந்து ரெண்டு குழந்தையும் வளரலாம். இந்த மாதிரி வளரும்போது தான் நிறைய பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பேர்ட் டு டைகோரியானிக் ட்வின்ஸ், இந்த மோனோகோரியானிக் ட்வின்ஸுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதிகம். எல்லா மோனோகோரியானிக் ட்வின்ஸ்க்கும் காம்ப்ளிகேஷன் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. சம் 20% ஆஃப் தி மோனோகோரியானிக் ட்வின்ஸுக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம். என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னா, சில நேரங்களில் ரெண்டு குழந்தையும் ஒட்டி இருக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு 3 months 4 months ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரியாமல் தான் முன்னாடி காலத்தில் ரெண்டு குழந்தையும் ஒட்டி பிறந்த மாதிரிலாம் பிறந்தது. இப்போ ஸ்கேன்ஸ்லாம் அட்வான்ஸ்டாக ஆனதுனால அந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து இப்போ பிறக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால அதை நம்ம டெர்மினேட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை ரெண்டு குழந்தையும் தனித்தனியாக இருக்குன்னா பிளட் சப்ளை வந்து ரெண்டு குழந்தைக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஒரு 5 months வரைக்கும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி கம்மியாகவும் ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த வாஸ்குலர் சேனல்ஸில் வந்து சேஞ்சஸ் இருந்து ஒரு குழந்தைக்கு பிளட் சப்ளை அதிகமாகவும் இன்னொரு குழந்தைக்கு பிளட் சப்ளை கம்மியாகும். ஸோ அதனால அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மோனோகோரியானிக் ட்வின்ஸுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இந்த வாஸ்குலர் சேனல்ஸை வந்து நம்ம வந்து அந்த ஆம்னியாட்டிக் சாக்குள்ளாரியே போய் பிளசண்டாக்குள்ளாரியே போய் கூட கட் பண்ணுற வசதி இப்போ எல்லாம் வந்து லேசரில் பண்ணிவிட்டு
அதை வளர்க்குற வசதி எல்லாமே வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்து கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி மோனோகோரியானிக் ட்வின்ஸில் காம்ப்ளிகேஷன் அதிகம். டைகோரியானிக் ட்வின்ஸில் 2 குழந்தைக்கும் தனித்தனி பிளட் சப்ளை இருக்கிறதுனால அதிகமான காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஆனாலுமே ரெட்டை குழந்தையா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து ஒரு குழந்தை நல்லா வளர ஆரம்பிக்கும், நிறைய நியூட்ரிஷன் போகும், இன்னொரு குழந்தைக்கு கம்மியாக போகும். அதனால ஒரு குழந்தை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கலாம், ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கலாம் டைகோரியானிக்ல. பட் இந்த 2 பேருக்கும் மிங்கிள் ஆகிற வாஸ்குலர் சப்ளை அப்படிங்கிறது நம்ம மோனோகோரியானிக் ட்வின்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். டைகோரியானிக் ட்வின்ஸில் அப்படி வராது. ஸோ இதெல்லாம் தான் ட்வின்ஸில் வந்து வர்ற காம்ப்ளிகேஷன். அதை தவிர வேறு என்னென்ன வரும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கரு இருக்கலாம், 3 கரு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வளருமா அப்படின்னா சம்டைம்ஸ் வளராது. ஒரு கருவில் வந்து குழந்தை உருவாயிருக்கும், இன்னொரு கரு பார்த்தீங்கன்னா குழந்தை எல்லாமே வெறும் வந்து கரு வளையமாக இருக்கும். ஸோ அது வளராமல் போயிடலாம். அப்போ இந்த கரு மட்டும் நல்லா வளரும். அந்த கரு வளராமல் 3 மாதத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து இந்த பெரிய குழந்தை பெருசாக பெருசாக அது வந்து அப்படியே சப்பையாகி கண்ணுக்கு தெரியாமல் கூட போயிடும். நமக்கு டெலிவரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஷ்யூவாக வந்து டெலிவரி ஆகும். ஸோ அதனால இந்த பாதிப்பும் வராது. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளார பேபி ஒன்று இறக்குறதுனால இன்னொன்றுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா வராது. பட் சம்டைம்ஸ் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ராங்கான மெடிகேஷன் போட வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால 2 குழந்தையுமே அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம ஸ்ட்ராங்கான மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஹை ரிஸ்க் விஷயங்கள், அதாவது நிறைய ட்ராவல் பண்ணுறது, வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, அப்பையும் வந்து நம்மளுடைய யூட்ரஸ் உடைய மவுத் வந்து சின்னதாகிட்டே வர்றதுக்கு, சர்விக்ஸோடைய லெங்க் சின்னதாகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த மவுத்தில் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை வந்து நம்ம 3 மந்த்ஸ்லேருந்தே அந்த லெங்த்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அது மாதிரி கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை தவிர ஸ்ட்ராங்காக இருக்க மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அதையும் நம்ம போட வேண்டியது வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடேர்ம் லேபர், அதாவது யூட்ரஸ்க்கு வந்து ஒரு பேபியை தாங்கக்கூடிய சக்தி நல்லாவே இருக்கும். அதே வந்து 2 குழந்தை வரும்பொழுது வெயிட் அதிகமாக இருக்கும், அந்த ஃப்ளூயிடோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெயிட்டை தாங்க முடியாதனால என்ன ஆகுனா மோஸ்ட்லி வந்து ப்ரீடேர்ம் லேபருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்னா என்னென்னா குறமாச பிரசவம், அதாவது 36 வாரத்துக்கு முன்னாடியே டெலிவரி ஆகுறத நம்ம வந்து குறமாச பிரசவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆனால் குழந்தைங்களுக்கு மூச்சு திணறலோ மற்ற ப்ராப்ளமோ வரலாம். ஆனால் ட்வின்ஸில் எப்படி அப்படின்னா மெச்சூரிட்டியை நம்ம எப்படி எடுத்துக்குவோன்னா 36 வாரத்திலேயே வந்து அதை 40 வாரமாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் நாள் முன்னாடி இருந்தாலும் அதுக்கு வந்து வெளியில் வந்து நமக்கு மூச்சுத்திணறல் இல்லாமல் இருக்கக்கூடிய சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கம்பேர்ட் டு நார்மல் சிங்கிள் டெலிவரியை கம்பேர் பண்ணும் பொழுது ட்வின்ஸுக்கு வந்து நமக்கு டாலரன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் 36 வீக்ஸில். அதனால ப்ரீடேர்ம் டெலிவரி ஆகுதே அப்படின்னு நம்ம வந்து கவலைப்பட்டுக்க வேண்டியது இல்லை. பட் என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டு வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பேபி வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது பேபியோட பொசிஷன் எது கீழே இருக்குது அப்படிங்கிறது. ஒரு குழந்தை வந்து சில நேரம் தலை கீழே இருக்கும், ஒரு குழந்தை வந்து உட்காந்துட்டு இருக்கும், அதாவது ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 குழந்தையுமே தலை கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் 2 குழந்தையும் தலை கீழே இல்லை உட்காந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிசேரியன் செக்ஷன் போக வேண்டியது இருக்கும். ஒரு குழந்தை தலை கீழே இருந்து ஒரு குழந்தை வந்து தலை மேலே இருந்ததுனாலும் சிசேரியன் செக்ஷன் போக வேண்டியது இருக்கும். அம்மாவுக்கு வந்து இந்த ட்வின்ஸ்னால சில பிரச்சனைகள்லாம் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால, பேபி வயிறு பெருசாக இருக்கிறதுனால அவங்களால வந்து சாதாரணமாக நடக்கிறதுக்கே வந்து சில நேரம் மூச்சு திணறல் ஆகும். உட்காந்து இருந்தாக்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டல் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஏர்லியராக பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜிடிஎம் சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி, அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, இது வந்து ட்வின்ஸில் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மதருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஏர்லியராகவே சில மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் போட வேண்டியது இருக்கும். இதுக்கு லாட் ஆஃப் லிக்விட்ஸோ, லாட் ஆஃப் நேச்சுரல் டயட் அண்ட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து டியூரிங் ட்வின்ஸ் அப்போ நம்ம வந்து நிறையவே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து சக்ஸஸிவாக ஆக்சுவலாக இப்போ சிங்கிள்டன் ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. இவங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்பையும் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே 1 மாத கேப்பில் 1 மாத கேப்லேயும் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்டர்ஸையும் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது இருக்கும்.
சில டெஸ்ட்டுகளுக்கும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்வின் ப்ரெக்னென்சியில் வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்பையும் நமக்கு வந்து சில காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிவரி அப்போ அதிகமான சிசேரியன் செக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிவரி ஆன பிறகு கர்ப்பப்பை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சில நேரம் அது சுருங்காமல் ப்ளீடிங் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறத எதிர்பார்த்து இதை வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இருக்கிறதுனால நம்ம எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இந்த டெலிவரியவே நம்ம வந்து பண்ணணும். அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிளட் பேங்க்ல பிளட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தவிர ஆப்ஸ்டடிஷியன் இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்களும் ஹெல்ப்புக்கு இருப்பாங்களா, அதுக்குள்ளேயே செட்டப் இருக்கிற ஹாஸ்பிட்டலா, இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிற இடத்துல டெலிவரி பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம அதை கேர் பண்ணி பார்க்குறவுடைய விஷயங்களும் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்வின்ஸை வந்து நம்ம சந்தோஷமாக டெலிவரி பண்ணி அதை வந்து கேர் எடுக்கிறதும் வந்து நமக்கு வந்து அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்காக வேண்டி நம்ம எக்ஸ்ட்ரா பர்சன்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு பேபிக்கு ஒரு பர்சன் பார்க்குற மாதிரி வீட்டில் வந்து இன்னொரு பர்சனையும் இன்னொரு பேபிக்கு நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா தான் 2 குழந்தையும் ஒரே டைமில் அழுவும், ஒரே டைமில் சில பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரே ஆளே இருந்து நம்ம கேர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான கேருக்கான மெட்டீரியல்ஸுமே டபுளாக தேவைப்படுறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கேர் வந்து ஸ்மூத்தாக போகும் போஸ்ட்நேட்டலாக. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.